நீங்க கட்சி தொடங்குனீங்க, உன் கட்சி தலைவனோட போட்டோ போட்டு உன் கொள்கையை சொல்லி நீ ஓட்டு கேளு, உனக்கு ஜனநாயகத்துல உரிமை இருக்கு. புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா எங்களுடைய சொத்து, எங்க சொத்தை தூக்கி நீ பஸ்ல மாட்டிட்டு ஓட்டு பிச்சை எடுக்கிற நீ அதிமுக ஜெயிச்சிருவியா? தலை அஜித்தோட போட்டோ போட்டு அந்த ரசிகர்கள்ட்ட நீ ஓட்டு பிச்சை எடுக்கிற நீ அதிமுக ஜெயிச்சிருவியா? புரட்சி கலைஞர் கேப்டன் அவருடைய போட்டோ போட்டு அந்த தொண்டர்கள்ட்ட ஓட்டு பிச்சை எடுக்கிற நீ அதிமுக ஜெயிச்சிருவியா? அதெல்லாம் இருக்கட்டும்டா. தங்கத்தை தான் நாங்க தவற விட்டுட்டோம், வைரத்தை தவற விட மாட்டேன்னு ஒரு கப்சா விட்டீங்களாப்பா. இந்த வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு குறைந்தபட்ச கூச்சம் இல்ல, ஒரு அரசியல் நாகரிகம் இல்ல. இந்த விஜய் அப்படின்னு ஒரு மனுஷன் இந்த உலகத்துக்கு தெரிய வர்றதுக்கு காரணமே புரட்சி கலைஞர் கேப்டன் தான். அந்த மனுஷன் செத்தப்ப குறைந்தபட்சம் அந்த இறப்புல நின்று கண்ணீர் செலுத்த துப்புலாத நீங்க எல்லாம் மனுஷ ஜென்மமே கிடையாது. நீங்க எல்லாம் அதிமுகவை ஜெயிச்சிருவீங்களா? சரி, உங்க கட்சியில இருக்க ஒட்டுமொத்த கூடாரமே தற்பெருமை பேசலாம் இருக்கு. எப்படி உன் தலைவன் சொல்றாப்புல, நான் மிகப்பெரிய உச்ச நட்சத்திரம், நான் பல ஆயிரம் கோடியை விட்டுட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வந்திருக்கேன்னு சொல்றிய. நீ நல்லது பண்ணதை முதல்ல மேடையில பட்டியல் போடு. உன் கட்சி தலைவனை முதல்ல பட்டியல் போட சொல்லு. இன்னென்ன மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நான் இதெல்லாம் செஞ்சிருக்கேன், நான் அரசியலுக்கு வந்தா நான் ஜெயிச்சா இதெல்லாம் செய்வேன்னு சொல்றதுக்கு திராணி இருந்தா நீ முதல்ல இந்த மக்களுக்கு செஞ்சதை முதல்ல பட்டியல் போடு. முதல்ல அதை செய்ய உங்களுக்கு துப்பு இருக்கா? அதெல்லாம் விட்டு மேடை கிடைச்சா போதும், எதை வேணாலும் பேசிடுவேன். தம்பி ஆதவ், ஒன்னு சொல்றேன் கேளு. 3 நாள்ல உங்களை சிபிஐ விசாரணை கூப்பிட்டுருக்காங்க தம்பி, அது தெரியுமில்ல? உள்ள போ, அப்படியே பால்ரச அப்படியே உருவ போறானுவ. முதல்ல நீ சிபிஐ ஜெயிச்சுட்டு வா தம்பி, அப்புறம் நீ அதிமுக ஜெயிக்கிறது இருக்கட்டும். திமுக தீய சக்தி, தீய சக்தி வாழு வாழு வாழ்னு உன் தலைவன் கத்துறாப்லையே. திமுக தீய சக்திங்கிறது உலகறிஞ்ச விஷயம். திமுகவை தேர்தல் களத்துல ஓட ஓட விரட்டி அளப்பக்கூடிய தெம்பும் தைரியமும் ஆற்றல் உள்ள ஒரே கட்சி தமிழ்நாட்டில் இருக்கு அப்படின்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஒரு தலைவன் எப்படி இருக்கணுங்கிறது கடைசியா சொல்றேன் கேட்டுக்கா. இந்த மாணவ சமுதாய மருத்துவ கனவு நனவாகணும்னு சொல்லி மத்திய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வில் தோல்வி பெற்றாலும் கூட இந்த அரசு துணையா இருக்கணும் சொல்லி 7.5% உள்